மாணவ மாணவிய செல்வங்களுக்கு வணக்கம். நான் உங்கள் அஸ்வின். 12th பப்ளிக் 2024க்கான ரிசல்ட்ஸ் வரும்போது வீட்டில் இருந்தே நம்ம மொபைலில் எப்படி பார்க்குறதுன்னு இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் கூகுள் போயிட்டு டிஎன் ரிசல்ட்ஸ் அப்படின்னு மட்டும் நீங்கள் டைப் பண்ணிக்கோங்க. ஸோ டிஎன் ரிசல்ட்ஸ், அதாவது தமிழ்நாடு ரிசல்ட்ஸோடைய ஷார்ட் ஃபார்ம் டிஎன் போட்டிங்க அப்படின்னாலே ஃபர்ஸ்ட் உங்களுக்கு எடுத்த உடனே tnresults.nic.in அப்படின்னு வந்திருக்கும். ஸோ அந்த யூஆர்எல் இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணி பார்த்துக்கோங்க. பார்த்துட்டு அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வெப்சைட் இந்த மாதிரி லோட் ஆகும். எடுத்த உடனே +2 எக்ஸாமினேஷன் ரிசல்ட்ஸ் மார்ச் 2024 கொடுத்துருப்பாங்க. ஸோ அதுதான் மெஜாரிட்டி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு. கீழே இருக்கிறது +1 அரியர்ஸ் எக்ஸாமினேஷன் ரிசல்ட்டும் கொடுத்துருப்பாங்க. அதாவது இப்போ +2 படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் ஏற்கனவே 11th அரியர் வச்சுருந்தாங்கன்னா அவங்க இப்போ அட்டம் பண்ணியிருப்பாங்க இல்லையா? ஸோ அவங்களுடைய ரிசல்ட்ஸும் இப்போ தனியாகவே ரிலீஸ் பண்ணியிருப்பாங்க. நார்மல் +1 ஸ்டூடெண்ட்ஸுக்கு அது அப்புறமா தான் கொடுப்பாங்க. +1 அரியரை எழுதினவங்களோட ரிசல்ட் மட்டும் இப்போவே வந்துடும். ஸோ இது ரெண்டு மட்டும் இருக்கும். நீங்கள் ஃபஸ்ட்டு இந்த +2 எக்ஸாமினேஷன் ரிசல்ட்ஸ் அப்படின்றத கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பேஜ் லோட் ஆகும். இதில் உங்களோட ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர், உங்கள் எக்ஸாமில் எழுதினப்போ ஹால் டிக்கெட்டில் இருக்கும் இல்லையா, அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் தெரியலை, மறந்துருச்சு அப்படின்னா ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட கேளுங்க. இல்லைன்னா பெஸ்ட்டு நீங்கள் படித்த ஸ்கூலில் கால் பண்ணி கேட்கலாம். அவங்க உங்களுக்கு உங்களோட ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பரை எடுத்து கொடுத்துருவாங்க. அதுக்கப்புறம் டேட் ஆஃப் பர்த் போடுறப்ப இந்த ஃபார்மேட் ரொம்ப முக்கியம். இதுபடி நீங்கள் போடலைன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ரிசல்ட் வராது. டிடி அப்படின்னா டேட் வந்து 2 டிஜிட்ஸில் இருக்கணும். இப்போ நீங்கள் 10ஆம் தேதி பிறந்திருந்தீங்கன்னா 10ன்னு நீங்கள் அப்படியே போட்டுடலாம். ஆனால் 2ஆம் தேதி பிறந்திருந்தீங்கன்னா 02 அப்படின்னு தான் போடணும். அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அதே மாதிரியே இந்த டாட் போடுறது, ஹைஃபன் போடுறது இதெல்லாம் எதுவும் பண்ணக்கூடாது. ஸ்லாஷ் மட்டும்தான் போடணும். சரியா? அப்புறம் மந்த்தும் அதே மாதிரி தான். ஜான்வரி ஃபெப்ரவரிலாம் இருந்துச்சுன்னா 01 02 போடணும். அக்டோபர் நவம்பர்லாம் இருந்தால் 10 11 நீங்கள் அப்படியே போட்டுடலாம். ஸோ ஜான்வரின்னு நம்ம எடுத்துட்டோம்னா 01. இயர் வந்து பார்த்திங்கன்னா நம்ம 4 டிஜிட்டில் இருக்கணும். ஸோ 2007 அப்படின்னா 2007 இந்த மாதிரி போட்டுட்டு ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பரை நம்ம என்டர் பண்ணி கெட் மார்க்ஸ் கொடுத்திங்கன்னா வரும். பட் ரிசல்ட் அன்னைக்கு அவங்க அந்த டைமிங்க்கு ரிலீஸ் பண்ணுவாங்க இல்லையா? ஸோ அப்போவே நமக்கு ரிசல்ட் வந்துருமா அப்படின்னா அது கண்டிப்பாக நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா இப்போ உதாரணத்துக்கு 9:30 AM ரிலீஸ் பண்ணுறாங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் 10 o'clock மேலே தான் ரிசல்ட் பார்க்குற மாதிரியே இருக்கும். 8 லட்சம் பேர் கிட்டத்தட்ட அந்த வெப்சைட்குள்ளே ஒரே நேரத்தில் போகும்போது டிராஃபிக் அதிகமாயிடும், வெப்சைட் டிராஃபிக். ஸோ அப்படி இருக்கும் சூழ்நிலையில் பொறுமையாக தான் நீங்கள் பார்க்குற மாதிரி இருக்கும். திரும்ப திரும்ப ரிஃப்ரெஷ் பண்ணி பாருங்கள். பேனிக் ஆக வேண்டாம். ஜஸ்ட் பொறுமையாக நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா பார்த்து கொள்ளலாம். சரியா? மற்றபடி உங்களுக்கு எஸ்எம்எஸ்லையும் ரிசல்ட் அனுப்புவாங்க. பட் அது வந்து ரொம்ப லேட் ஆகும். ஈவினிங்குள்ளே தான் வந்து பார்த்திங்கன்னா அதை அனுப்புவாங்க. ஸ்கூல் மூலமாகவும் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் ஆஃபீஸ் மூலமாகவும் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். சரியா? ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், தட்ஸ் இட். தேங்க்யூ.